எல்லாமே 3 தான் சொல்லுவாங்க. நம்ம குழந்தையா இருக்கிற பிறந்த என்ன 3 சொல்லுவாங்க. பொம்மை என்ன சொல்லுவாங்க, ஒரு பொம்மை கேட்காது, ஒரு பொம்மை பார்க்காது, ஒரு பொம்மை பேசாதும்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மது சூதும்பாங்க. 4வதாக ஒரு அடிக்ஷன் இருக்குது, மொபைல். இந்த காலகட்டத்தில் மொபைல் தான். அது என்னப்போ மொபைல் அடிக்ஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தில் விலை மதிக்க முடியாத விஷயங்களில் மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேரம். அந்த நேரத்தை நம்ம வீணடித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பிழைக்கிறதுக்கே வழி இல்லாமல் சோத்துக்க பிச்சை எடுக்கிற நிலமை வரும் யாராக இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி மனசுன்னு தள்ளக்கூடியதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த ஃபோனு. இது என்னப்பா பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே பண்ணுது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. மனுஷனுக்கும் எலிக்கும் நிறையாவே மூலக்கூறு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குது. அது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விஷ ஊசி போடுறதுக்கு முன்னாடி எலிக்கு போட்டு டெஸ்ட்டு கொண்டுவாங்க. ஒரு உடம்பு சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எலி கொடுப்பாங்க. அது பொழைச்சா நாமளும் பொழைச்சிக்குவோம், அது புட்டுக்கிட்டா நாமளும் புட்டுக்குவோம் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய மிஷினை பெரிய பெரிய கோடீஸ்வர நாடுகள்லாம் நம்ம அமெரிக்கா, ஸ்காட்லாந்து, லண்டனு இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் வரத்துக்கு இன்னும் ஒரு 25-30 வருஷம் ஆகும். ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் நம்ம காசு போட்டோம் அப்படின்னா ஒரு பட்டன் அமுக்கணும்னா கூல்ட்ரிங்க்ஸ் வெளியில் வரும். எனக்கு 10 வயசு இருக்கும்போது பென்டன்னு ஒரு பொம்மை நாடகம், அந்த பொம்மை நாடகத்தில் பார்த்தேன். எனக்கு இன்னைக்கு 30 வயசு ஆகுது. நம்ம சேலம் மாவட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் வரவே இல்லை. நான் இப்போ 20 வருஷம் முன்னாடி பார்த்த ஒரு விஷயமே இன்னும் நம்ம ஊருக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு எலிகிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடலக்காய் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அந்த பட்டனை ஒரு தடவை அமுக்கினா கடலக்காய் வெளியில் வரும்னு சொல்லி நம்ப வச்சுருக்கிறாங்க. அதை ஒரு டாஸ்காக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தடவை எலி என்ன பண்ணியிருக்குது, அந்த பட்டன் அமுக்கியிருக்குது. பட்டன் அமுக்கும் பொழுது அதுக்குள்ளாடி இருந்து ஒரு கடலக்காய் வெளியில் வந்துருக்குது. எலி குறித்து தின்றுருக்குது. மறுபடியும் போய் அமுக்கி இருக்குது. அதுலேருந்து வெளியில் ஒரு 2வது கடலக்காய் வந்திருக்குது. மறுபடியும் போய் 2 தடவை அமுக்கி இருக்குது. போன தடவை ஒரு தடவை அமுக்கினா வந்த கடலக்காய் இப்போ 10 தடவை அமுக்கினா தான் கடலக்காய் வருது. மறுபடியும் அந்த கடலக்காவுக்கோசரம் அதை அமுக்கி அது பழக்கமாயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த காலகட்டத்தில் அது ஒரு தடவை பட்டன் அமுக்கினா 2 கடலக்காய் வெளியில் வர மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க மிஷினை. கடலக்காய் வெளியில் வந்தாலும் பசியை மறந்து அதை என்ன பண்ணியிருக்குது, அடிக்ஷனோட அந்த பட்டனையே அமுக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறவுடைய அதனுடைய வெளிப்பாடின் காரணமாக இப்போ நம்ம உலகத்திலே மிகப்பெரிய கட்டணம் புர்ஜ் கலிஃபாவாக இருந்தாலும் சரி, புர்ஜ் கலிஃபா விட்டுட்டு வேறு எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எதையுமே தேட மாட்டோம். நம்மளுக்கான டார்கெட் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புர்ஜ் கலிஃபா பேட்டி இருக்குது அப்படின்னா அந்த பேட்டி இருக்கக்கூடிய வீடியோ நம்ம தொலைவி போகிறோம் அப்படின்னா இப்போ புர்ஜ் கலிஃபா இருக்கிற வீடியோ பார்த்துட்டோம்னா நம்ம கமெண்ட் இருக்க மாட்டோம், மறுபடியும் அடுத்த வீடியோ தொலைகிட்டு இருப்போம். எந்த டார்கெட்டுமே கிடையாது. நம்ம கண்ணு சொக்கும், தலை வலிக்கும், வீட்டில் சோறு தின்னும்பாங்க, எதை கேட்டாலுமே நம்மளை என்ன பண்ணோம், அதில் ஒரு வெங்காயமும் இருக்காது. நம்ம இப்படியே தள்ளிக்கிட்டே இருப்போம். எந்த குறிக்கோளும் இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்காது. ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு உட்காந்தனா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பார்க்கறதுக்கு உள்ள அவ்வளவு குப்பைகள் இருக்குது, உள்ள அவ்வளவு கோமேதகம் இருக்குது, உள்ள அவ்வளோ வைரம் இருக்குது. எந்த விஷயம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாம் இதை ஒன்று அடிமையானதன் காரணமாக, ஃபோனுக்கு அடிமையானதன் காரணமாக நம்மளை காப்பாற்றிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது உங்களுக்கு எப்போ புரியுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலே புரியும், ஆனாலும் அது வந்து வெளியில் வர முடியாது. அதுதான் அடிக்ஷன். சரி, ஓகே, அடிக்ஷனுக்குள்ள இருந்து நம்மளால் வெளியில் வர முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா முயற்சி பண்ணோம்னா முடியும். புத்தி இருந்தால் பொழைச்சிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.